பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எனக்கு வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பேன். எனக்காக அந்த பாதையிலே, எனக்காக அந்த பாதையிலே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த நாளிலே உங்களை எல்லாரையும் இந்த இடத்துல பார்த்ததில் மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. ஆர்பிபிஎஃப் எழுப்புதல் போதகர் ஜபாக்கியத்தின் சார்பாக உங்களை எல்லாரையும் நன்றியோடு கூட வரவேற்கிறோம். நம்ம பகல்காந்த ஐயா நிறைய வாட்டி வந்து செய்தி கொடுத்துருக்கிறார். இந்த இடத்துல ஐசிஎம்சி தலைவர் வந்தது குறித்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. காலையில் தான் சொன்னேன், கொஞ்சம் நான் தான் கொஞ்சம் என்ன பண்ண சோர்ந்து போயிட்டேன். சொல்லலாமா சொல்லக்கூடாதான்னு கேள்வி. அப்புறம் செக்ரட்டரி சொன்னீங்களான்னு கேட்டார். ஐசிஎம்சி செக்ரட்டரி ஐயா சொல்லிடுறையா அப்படின்னா. அடுத்தது பொருளாளர், அவர் தான் எல்லாமே கீபோர்ட் போடுறது. அவர் நம்பினேன், நாங்கள் இன்னும் போட்டு பார்த்தேன், எனக்கு ஒன்றும் தெரியல. அதனால் வந்துட்டார். நீங்கள் வந்தால் பயங்கரமாக கலக்கியிருப்பார். அதனால ஐசிஎம்சிலேருந்து 4 பேர் வரும்படி கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறார். இல்லையா அப்படி என்ன உதவி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் இந்த இடத்துல உங்களை எல்லாரையும் பார்த்ததில் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஞானவேல் பிரதர் அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். டால்டன் பிரதர் வந்து ரொம்ப சந்தோஷம். நம்ம ஐயா பேர் தாமஸ், ஃபுல் பேர் அதானே? சரி, தாமஸ் ஐயா மாத்தோமா சபையிலேருந்து வந்திருக்கிறார். அடுத்து நம்ம சரி லாரன்ஸ் பிரதர் எப்பொழுதும் இந்த ஐக்கியத்துக்கு உறுதுணையாக இருக்கிறார். இன்னும் நம்ம பகல்காரன் மூலியமாக இன்னொரு பாஸ்டர் தானே அவர் சரி மூப்பர் வந்திருக்கிறார். அவங்க 2 பேருமா? சரி, ரொம்ப சந்தோஷம். விசேஷமாக இதில் தலைவராக இருந்தார் நம்ம விஸ்வநாத ஐயா. அவர் வயதுக்கெல்லாம் நான் எப்படி நடக்க போனேன்னு தெரியாது, அவர் தான் தலைவர் சோதரர். ஆகினால் அப்போது இப்போ கொஞ்சம் அப்படியே ஓடிட்டுருக்கு. அதனால தோமினிக் ஐயா நெய்வேலி ஐக்கியத்துக்கு வந்தார். இப்போ 2வது இங்கே வந்திருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து சாராளம்மா ரொம்ப போசிப்பாங்க. சோதரர் நெடுஞ்சேரி புத்தூரில் ஊழியர் செய்கிற சாமுவேல் ஐயாவுடைய மனைவி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பண்டிட்லேருந்து வந்திருக்கிற அம்மா பேர் என்ன, ரேச்சல் வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப நேசிக்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செல்தவங்க பாஸ்டர்மா, அவங்க மணப்பல்லில் ஊழியர் செய்கிறாங்க. சோதரர் அவங்க பேர் ஜூடி பாஸ்டர்மா வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். பின்னாடி நிர்மலா சகோதரி இருக்காங்க. பின்னாடி இன்னொரு சகோதரி இருக்காங்க. உங்களை எல்லாரையும் குறித்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிற நேரம் இல்லை. அதனால சால்வு ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் தான் சால்வு போட போகிறார். நம்ம மத்தியில் இருக்கிறதான பவுல்காந்த ஐயா செய்தியை கொண்டு வருவார். நம்ம எல்லாம் கைகளை தட்டி அவருடைய நாமத்தை மயப்படுத்துமா? சால்வை போடாமல் இருந்ததுக்கு மிக மிக மகிழ்ச்சி. அது விரும்புவதும் கிடையாது. அதுக்கு பதில் கர்த்தர் மகிமைப்படுவாராக.
தேவ ஆவியானவர் நிற்க பண்ணியிருக்கிற தேவக்காய் கொடாகுடி ஸ்தோத்திரங்கள் ஐயா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். காத்திருந்த காரியங்களுக்கு கர்த்தர் பலனை பார்க்கிற நாட்களுக்குள்ளாக நீ அழைத்து வந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவரே, நீ கிரியைகளை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவதாசரை கொண்டு வர போவதற்காய் ஸ்தோத்திரங்கள் சீக்கிரம். தேவ ஆவியானவர் நீ மகிமைப்படுவீராக. மேரிசி அகான்சி பிரானா அசுந்தல் லக்டோனா மஹதியா மேரே பாலா ஹசிந்தரோ டோனி சக்ரா மஹல் குடோனா மரா ஷாரமன ஹல்காசி அந்தன கபரதியா. கர்த்தருடைய ஆவியானவரே, உம்முடைய பலிபீடம், உம்முடைய நேரம் நீர் ஆளுகை செய்யும்படி கேட்கிறோம் ஐயா. துணி மாம்சம் வெளிப்படாதபடி என் ஆவியானவரே பேசுவதை நாங்கள் கேட்கட்டும். தாவீது சொல்வது போல கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் என்ற வார்த்தை நிறைவேறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மேரேஷி அகாண்டா மேல ஹல்கோசி அந்தனை கம்துனு கபரதியா. பரலோக தேவன் சபையின் வளர்ச்சிக்காக ஏற்படுத்தின 5 விதமான ஊழியங்களுக்குள்ளாக திருக்கிறிஸ்தவ ஊழியர்களை எழுப்பிய தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் மகிமையானவர். இந்த நாளிலே கர்த்தர் எங்களை உயிர்ப்பிப்பீராக. உன் வார்த்தையை அனுப்பி எங்களை உயிர்ப்பிக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நடத்தம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அருமையான எங்கள் தகப்பனார் எங்களோடு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஆமென். அல்லேலூயா. ஆத்மாத்மா என்னை நேசித்த ஒரு நபர், என் வளர்ச்சியை குறித்து அக்கறைப்பட்ட பேசிய நபர். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்பட்டோம். அதனால இந்த ஒரு 1.5 மாதத்துக்குள்ளாக கர்த்தர் ஒரு 200 ஊழியக்காரர்களை சந்திக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். இது வரைக்கும் ஒரு 5 ஊழியக்காரர் கூடுகையை நம்ம கடந்து போயிருக்கிறோம். குறைந்தது 200 ஊழியக்காரர்கள் கர்த்தர் கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, நீ அழைத்தது உண்மையானால் என்னை நடத்தும் என்று அங்கலாய்த்தது பல நாட்கள், பல மாதங்கள், பல வருடங்கள். நீங்க அழைத்து இருக்கிறீங்க. அழைப்பை இன்னும் காணவே இல்லையே. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, எதையும் செய்வதற்கு விருப்பம் இல்லை. எனக்கு எதை சொன்னாலும் செய்ய விருப்பம். நேற்று கூட சொன்னேன். நேற்று இடத்துல விழுப்புரம் வளர்மூர் பகுதி கொண்டு போயிருந்தா ஒரு 40 பாசங்களை கத்தை கொண்டு வந்திருந்தா. எதை வேண்டுமானாலும் செய்யும்படிக்கு அந்த காரியங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நீ எதை சொல்கிறோ அதை செய்ய மட்டும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். பல விடமா ஜெபித்திருக்கிறோம். அல்லேலூயா. அதுல பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் பாடங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம், வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம வசனத்தை தியானிப்பதும் மெடிடேட் பண்ணுவதும் நோட்ஸ் எழுதுவதும் இது எழுதும் போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு அழைப்பு என்னவென்று தெரியும். நீங்கள் பைபிளை படிக்கும் போதே புரிஞ்சிடும் நீங்கள் யார் என்று புரியும். உங்களுக்கு வருகிற வெளிப்பாடு சொல்லும் நீங்கள் யார் என்று சொல்லும். ஆமென். அப்படி புத்தகங்கள் ஏறக்குறைய ஒரு 12 வருட காலங்களில் புத்தகங்கள் எழுதுகிற ஊழியர்கள் அமைந்த புத்தகம் வெளிப்பாடம் வாங்கி எழுதிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்தோம் 75 புத்தகங்கள் ரெடியாக இருக்குது. அடிச்சு கொடுக்க தான் முடியல. அப்படி எழுதிட்டே இருக்கும்பொழுது தேவன் எங்கே போய் நிறுத்துறாருன்னா, பாடங்கள், ஒவ்வொரு பாடங்கள், வாலிபர்களுக்கான பாடங்கள், சுவிசேஷ பாடங்கள், பவுலுகள் நிருபங்களுக்கான பாடங்கள், அப்படி நிறைய பாடங்கள் அப்படியே பாடந்து போயிட்டே இருக்கும்போது கர்த்தர் எழுப்புகளுக்கான பாடங்கள் அப்படி கடந்து போகும்போது கடைசியில் பார்த்தா கர்த்தர் எங்கே முடிக்கிறாருன்னா, கர்த்தர் போதைகளுக்கான பாடங்கள். மெய்ப்பனைக்கோள் புத்தகம் நீங்கள் வாசிப்பீன்னு நான் நம்புகிறேன். உண்மையாகவே அந்த புத்தகம் ஒரு மாபெரும் பொக்கிஷம். யார் யார் வீட்டில் அது இருக்குதோ அது மாபெரும் பொக்கிஷம். அல்லேலூயா. அது போல ஒரு புத்தகத்தை ஏற்படுத்தி நான் வைவம் படிக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய புத்தகம் இருக்குது. பால்ஸ் லெட்டர்னு பார்த்தேன். இவ்வளோ பெரிய புத்தகம். அதுபோல ஒவ்வொருக்கும் நிறைய 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 புத்தகங்கள் இருக்கிறார். நான் பார்த்தேன், என்ன ஆண்டவரே, தமிழ்நாட்டில் பார்த்தா சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு புத்தகங்கள் இல்லை. சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு என்ன இருக்குது? புத்தகம், பெரிய புத்தகம், லெட்டர்ஸ்க்கான புத்தகங்கள், நிருபங்களுக்கான புத்தகம், தீர்க்கதரிசனத்துக்கான புத்தகங்கள், ரெவல்யூஷனுக்கான புத்தகங்கள் பார்த்தா அதெல்லாம் எல்லாமே இருக்குது. பல காலங்களாக ரொம்ப பாரம் நெருக்கியது. அது ஆசைப்பட்டு அது படிக்கும்போது 2007, 9, 9 படிக்கும்போது அந்த பாரங்கள் என்னை நெருக்கி ஏவியது. அப்புறம் பார்க்கும்போது கர்த்தர் ஆண்டவர் என்னை கர்த்தர் உட்கார வைத்து பாடங்களை எழுதும்படி தேவன் செய்கிறார். 12 சிட்டிங் 6 hours உட்கார்ந்தா ஒரு மேகசின், ஒரு புத்தகம் 23 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு உட்காந்து 1 சிட்டிங் அப்படியே ஒரு 2-3 நாள் தொடர்ந்துச்சியா
23 மணி நேரம் உட்கார்ந்து வேதத்தை எழுதும்படி தேவன் செய்தார், புத்தகத்தை எழுதும்படி செய்தார். ஏன் அதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க? இன்றைக்கு நம்முடைய அளவுகோல் பார்த்தால் ஒரு பெரிய சபை வைத்திருக்கிறேன், அல்லது சின்ன சபை வைத்திருக்கிறேன், அல்லது கார் வைத்திருக்கிறேன், அல்லது நல்ல வீடு வைத்திருக்கிறேன், இது எல்லாம் அளவுகோல்கள் அல்ல. நம்மகிட்ட என்ன சோர்ஸ் ஆஃப் வேர்ட் ஆஃப் சோர்ஸ், வார்த்தையின் சோர்ஸ் என்ன இருக்குதோ அதுதான். அல்லேலூயா. வார்த்தையின் நம்மகிட்ட ஒரு ஊழியக்காரர், ஒரு பெரிய ஊழியக்காரர் என்பதற்கு எது அடையாளம்? ஒன்று பெரிய சபையா இருக்கும், ஒன்று பெரிய சபையா இருக்கும். அப்படி இல்லை என்றால் அவருக்கு சபை இருக்காது, ஆனால் நிறைய வெளிப்பாடுகள் நிரம்பி இருப்பார். ஒன்று நிறைய ஆத்துமக்களை பிடிக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையாவே ஆண்டோட வேதம் சொல்லுது, அந்த சுவிசேஷ பாதை எவ்வளோ அழகா இருக்கிறது. நான் இப்போ சொல்லுவேன், ஊழியக்காரர்களை பார்த்து சீரியஸ் பாஸ்டரை பார்த்து சொல்ற காரியம், அதுவும் பார்த்தா 100க்கு மேற்பட்ட ஆத்துமாக்களை பிடித்த பரிசுத்தவான்களை பார்த்து சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, 100 பேரை தாண்ட சாதாரண விஷயமே கிடையாது. யார் யாரெல்லாம் 100 பேர் கொண்ட ஆத்மா வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஆமே. கர்த்தர் ஏன் அப்படி சொல்ல தெரியுங்களா? கர்த்தர் அவரை நம்பி இருக்கிறார். கர்த்தர் நம்பர்லாம் 100 பேர் கொடுக்க மாட்டார். 100 பேருக்கு ஒரு நபரை, ஒரு ஊழியக்காரருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த நபர் கர்த்தர் நம்பி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப 50 பேரை கொடுத்தவர் நம்பலையானா நம்புறாரு. ஒரு பவுஞ்சு பேட்சா கொண்டு போகிறார். ஒரு பவுஞ்சுகாய் ஆண்டவர் ஒரு கூட்டத்தை கொடுக்கிறாரு. அந்த கூட்டத்துக்கு நாம் எவ்வளவாய் உண்மையா இருக்கணும் என்று பார்க்கிறார். தாவீதுடைய அண்ணன் கேள்வி கேட்டான், தாவீதே இந்த ஆடுகளை விட்டு யார் வசமாக விட்டு வந்தாய்? யார் வசமாக விட்டு வந்தாய்? ரொம்ப ஒரு பெரிய பாரம் தான், உண்மையாக பெரிய பாரம் தான், ஆடை குறித்த பாரம். ஆனால் ஆடை குறித்த பாரம் அவருக்கு அண்ணனுக்கு வந்தது. ஆனால் பரலோகம் தாவீதை குறித்த பாரம் அவனுக்கு வந்தது. அல்லேலூயா. இப்ப நமக்கு தேவன் நம்மை குறித்த ஒரு பாரத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார். இப்ப தேவனுக்கு ஒரு பாரத்தோடு இருக்கிறார். இப்ப நாம குறித்து நாம் உள்ள பாரம் என்ன? நான் சொன்னேன், பெரிய சபை கொண்டவர்கள் ஒரு பெரிய சாதனையாளர்கள் தான். ஆனால் அந்த பெரிய சபையை கொடுத்த தேவன், அந்த நபரை கொடுத்த தேவன் ஒரு 100 பேர் கொடுத்துட்டாருன்னா அந்த ஊழியக்காரர் 20 வருடம் நம்ம வசந்துக்குள்ள போல இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு போவோம். 100 பேரை கொடுத்துருப்பாங்க, 20 வருடம் அந்த ஆத்மா பிடிக்கிறதுக்கு ஆயிருக்கும். 20 வருடம் கழித்து பார்த்தா 100 பேர் இருப்பாங்க. அந்த 100 பேர் கொண்ட சபை குறைந்தது 12 டெசிபல்ஸ் உருவாக்கி இருக்க வேண்டும். அந்த 12 டெசிபல் தான் என்ன பண்றாங்க? பாஸ்டர்ஸா மாறுறாங்க. அப்ப 12 சபை இருக்கும், 12 ஊழியக்காரர் இருப்பார்கள். அவர் ராஜா போல உட்கார்ந்து அவர் அந்த கூட்டத்தை கண்காணித்துக் கொண்டிருப்பார். அவருக்கு பேர் தான் பிஷப். இன்னைக்கு இருக்கிற பிஷப்லாம் வேற, நமக்கு சுற்றி இருக்கிற பிஷப்ஸ்லாம் வேற. எனக்கு பிஷப் வேற காணும். அதிகமா திட்டு நான் தான் வரல. அதிகமா வீட்டில் அப்பப்போ வருவாரு, வசனங்களை பேசுவோம், நிறைய பேசுவோம், கத்த பங்கி போடுவார். நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தர் நம்மை நம்பி 100 பேரு, பின்பு 12 பேரு, 12 சபை. பார்த்தால் ஒரு அழகான செட்டில்மெண்ட். பரலோகம் பார்ப்போம், மகனே 100 பேரை நீ உண்மையாய் சம்பாதித்து இருக்கிறாய். அதுக்கு பின்பாக 12 ஊழியர்களை எழுப்பியிருக்கிறாய். இன்னைக்கு ஒரு வீடுகளையும் போய் சபைகளையும் போய் பார்க்கும்போது பார்த்தா உடன் ஊழியர் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. நான் ஒரு 10 என்கிட்ட ஒரு 6 குடும்பங்களை கத்த கொடுத்தா, 6 ஊழியக்காரர்களை கொடுத்தா, எல்லாம் பார்த்தா நல்லா மணிக்கணக்கில் டீச் பண்ணி எல்லாம் பார்த்தா காண போயிட்டாங்களா. ஏன்னா அவர் டீச் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, எல்லாம் ஓடிட்டாங்க. இப்போ பார்த்தா தனியாக ஓடிக்கொண்டிருக்கிறேன். எல்லாம் செய்தால் அவன் தனியாக செய்து கொண்டு கத்த நல்லவன். ஆமே. அடுத்த பேட்சை கொடுப்பார். கத்த நல்லவராக இருக்கிறார். ஆமே. எடுத்துக்கொள்வோம். ஆகாய் புத்தகம் 1ஆம் வசனம். ஆகாய் புத்தகம் 1ஆம் வசனம். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் சேத்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி. அல்லேலூயா. இந்த ஒரே வசனத்துல 4 ஊழியக்காரர்களை கர்த்தர் காண்பித்து விட்டார். இந்த ஒரே ஒரு வசனத்தை எழுதுகிறார். இந்த ஒரு வசனத்துல பார்த்தால் 4 ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அட்ரஸ் பண்ணுகிறார்.
ஆபிரகாம் பிரதர் என்ன கவனிங்க, ஆண்டவர் அந்த ஒரே வசனத்துல 4 ஊழியக்காரர்களை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். வேதம் சாதாரண வேதம் கிடையாது. நான் இப்போது வேதத்தை பார்த்து நடுங்கிறது உண்டு. ஏன் தெரியுமா? வேதம் பல விதங்களில் நம்ம என்ன பண்ணுது, நம்ம அந்த வேதத்தின் நாணத்தை பார்க்கிறோம், கர்த்தருடைய நாணத்தை பார்க்கிறோம். நாணத்துக்குள்ள என்ன இருக்குது எல்லாமே அடக்கி வைத்திருக்கிறார். ஒரே வசனத்துல 4 ஊழியரை அரெஸ்ட் பண்றாரு. ஒரு வசனத்துக்குள்ளே இப்படி பண்றாருன்னா நமக்கு ஒரு சபை கொடுத்து பல வருடம் ஆயிடுச்சு. 4 ஊழியக்காரர்களை நம்ம அட்ரஸ் பண்ண முடியுமா? எங்க தகப்பனாவுடைய சபையில அட்ரஸ் பண்ண முடியுமா? பண்ணலான்றார் ஐயா. கையை தட்டுவோம் ஐயாக்கு. நான் நேரம் இருக்கேன், நான் ரொம்ப க்ளோஸ் ஐயா, சீனியர் தான் அவரு. இங்க கர்த்தர் 4 ஊழியக்காரர். ஒன்று ராஜாவை அட்ரஸ் பண்ணுகிறார், திருக்கதரிசி அட்ரஸ் பண்ணுகிறார், தலைவனை ஜெருபாபேல் தலைவனை அட்ரஸ் பண்ணுகிறார், 4வது ஆசாரியனை அட்ரஸ் பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் வேத அழகா இதை காமிக்கிறார் பாருங்க. ஒரு அங்க எருசலேம் சபை இருக்கிறது, எருசலேம் கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்துக்குள்ள அழகான ஃபார்மேஷன் இருக்கிறது. இன்னைக்கு ஒரு கிரமமாய் நடத்தப்படாத ஜப வாழ்க்கை, கிரமமான உபவாச வாழ்க்கை, கிரமமான பைபிள் ரீடிங், கிரமமான செயல்பாடு எதுவும் இல்லைன்னா எல்லாம் வேஸ்ட். என்ன பண்றதுன்னு தெரியாது. ஒரு ஊழியக்காரர்கள் பார்த்து சொன்னாரு, நீங்க ஆரம்ப காலத்துல ஒரு வசனத்தை சொல்லிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு அந்த காரியம் என்ன நடக்குது, நீங்க அது உங்க வாழ்க்கையில பாக்குறேன்னா, ஆரம்ப காலம் 2003 அந்த காலத்துல ஒரு வசனம் சொல்லிட்டே இருப்பேன், நீ ஆயத்தப்படுத்து காவலனாய். அவர் சொன்னார், ஒரு நல்ல முஸ்லிமத்தை குடிசையில சொன்னாரு, நீங்க வசனத்தை சொன்னீங்க, நீங்க மக்களை ஆயத்தப்படுத்தி டீச் பண்ணி கொண்டிருக்க, உருவாக்கி கொண்டிருக்கிறேன் பாருங்க. அது சொல்லி அது 2000 சொன்ன வசனம் 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு சொல்றாரு, நீங்க அந்த வார்த்தை சொன்னீங்க, அது நடந்து கொண்டிருக்கிறாரு. என் கர்த்தர் என்கிட்ட சொன்னாரு, எனக்கு என்ன ஒரு எப்போ சொல்றது உண்டு, எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு 4 ஊழியம் கொடுத்தார். இந்த 4 ஊழியத்தை தவிர வேற எந்த ஊழியத்தை செய்ய விரும்பல. 4 ஊழியத்தை தவிர வேற எந்த ஊழியம் எனக்கு பிடிக்கல, நான் செய்ய பிடிக்கல. அந்த 4 ஊழியம் இல்லாத இடத்துல நான் உட்காரவும் விரும்பல. ஏன் தெரியுமா? யோவான் 17ஆம் வசனம் 17ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது, என் பிதா எனக்கு மகிமையை கொடுத்தார், அந்த மகிமையை எனக்குள்ளா இருக்கிற சிலருக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆனா அவர்கள் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு அவர் இருக்க வேண்டும். உடன்படிக்கை பற்றி இருக்கிறது. அது உடன்படிக்கை பற்றி என்ன பண்ணுது இல்லைங்களா, அது மேகம் எழும்பிய போது உடன்படிக்கை பற்றி மேலே எழுந்துச்சு. அது உடன்படிக்கை பற்றி 4 பேர் பிடிச்சிட்டு போறாங்க. அவர் உடன்படிக்கை பற்றி பிடித்து கொண்டு முன்னாடி நின்று கொண்டிருக்கிறவங்க அந்த உடன்படிக்கை பற்றி டேர்ன் பண்ண முடியும், திருப்ப முடியாது. அது உடன்படிக்கை பற்றி எப்படி திருப்பினா, உடன்படிக்கை பெட்டியாவே திரும்பும். அப்ப என்ன அர்த்தம், இந்த மாம்சம் இல்லாத உடன்படிக்கை பற்றி, அது உடன்படிக்கை பற்றியை திருப்பதற்கு யாராலையும் முடியாது. உடன்படிக்கை பற்றியே டேர்ன் ஆகும், இந்த பக்கம் கிழக்கு மேற்கு வடக்கு அது கைட் பண்ணிட்டே போகும். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் கர்த்தர் நம்ம தேவன் பார்க்கிறோம். இங்க நம்ம ஒரு அழகான பர்ஃபெக்ஷனுக்குள்ள கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். முன்மாறி மலை பின்மாறி மலை. முன்மாறி மலை என்ன செய்தது என்றால் சபையை ஆரம்பித்தது. இப்ப முன்மாறியும் பின்மாறியும் சேர்த்து வரப்போகிறது. அப்ப இது என்ன செய்யும், முன்மாறியும் பின்மாறியுமாய் சேர்த்து வரப்போகிற மலை. அப்ப முன்மாறி அதுவே பயங்கர பவரா 3000 5000 என்று பல விதமான உலகத்துல எல்லா இடங்களையும் ஆசியா ஐரோப்பான கண்டங்கள்ல கடந்து போய்விட்டார். இப்ப கர்த்தர் சபையை இப்ப தேவன் முன்மாறியும் பின்மாறி சேர்த்து வரப்போகிறது. வந்த என்ன செய்யும், ஏனுங்களா பக்கத்துல என்ன செய்யும், எழுப்புதல். இன்னைக்கு அநேக ஊழியர்கள் எழுப்புல சொல்றாங்க. ஆனா அந்த எழுப்பல் சொல்லும் பொழுது அதற்கான வசனங்களை சொன்னா நல்லா இருக்கும். தமிழ் ஐயா சொன்னா, எழுப்புன்ற வார்த்தை பைபிள் இருக்குதான்னு பெரிய டவுட்டா கேட்டுட்டாங்க. எழுப்புன்ற வார்த்தை ரைட்டா இல்ல, ரிவைவ் என்ற வார்த்தை இருக்கிறது, நானும் எழுப்புன்ற வார்த்தை இருக்கிறது. அது டோம் இல்லை இல்லாம வேணா இருக்கலாம். ஆனா எழுப்புதலுக்கான அநேக அப்படி சொன்ன எழுப்புன்ற வார்த்தையான பைபிள் இல்லாம இருக்கலாம். எழுப்புதலுக்கான அநேக அனுபவங்கள் வேதத்துல இருக்கு, அடையாளங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. இங்க 4 பாக்குறோம். இப்ப நம்ம ஊழியத்துல என்ன அடையாளம் இருக்குது, 4 அடையாளத்தை காண்பிக்கிறார். கண்களை திறந்தார். என்ன ஆண்டவரே, இங்க பிரசங்கம் பண்ணி திருந்தல இந்த அறிவான சகோதரர் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறார். 11 மணிக்கு வந்தார். உடனே ஜெபம் பண்ணலாமா, ஜெபம் பண்ணா ஆவியில வேறையமா நிரம்பியாச்சு. ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுதே ஆவியில மேல இறங்குனாரு.
இறங்கி சிம்சோனை குறித்து பேசினார். என் விதத்தில் வித்தியாசமா இருந்தது. இந்த ஊழியக்காரெல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நேற்று தினத்தில் கேட்டுக்கொண்டிருந்த கர்த்தா என்ன பேசணும் கேட்கும்போது கர்த்தா சொன்னா ஆகாயை பேசு. அல்லேலூயா. இங்க ஆகாய பேசணும்னு உட்காந்து நான் ஒரு சில பாடங்களை எடுத்து வச்சிருக்கேன். ஆகாய்க்குள்ள வந்து எடுத்து வைத்திருக்கிறேன். ஆனா 1வது வசனத்திலே காண்பித்தார் கர்த்தா. நான் இப்போ ஆகாயினாலும் புரியுது எனக்கு. அப்படியே படிச்சுட்டு அவர் முதல்ல வசனம் நிறுத்திட்டார். போய் கேளு ஊழியக்காரர்களை, நான்கு ஊழியக்காரர்கள் அடையாளப்படுத்திருக்கிறேன் என்றால் அவர் சிஸ்டமேட்டிக்ல தேவன் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஊழியங்கள சிஸ்டமேட்டிக் இருக்குதா? தரிசனம் இருந்தால் சிஸ்டமேட்டிக் இருக்கும். நான் ரொம்ப கோபப்படுற சபை சொல்ற சபையும் ஒரே சபை தான், ஏழு சபை தான். ஏன்னா அவங்ககிட்ட பக்கா சிஸ்டம்ஸ் இருக்கு. அந்த சிஸ்டம் தான் அவங்களை தூக்கிட்டு போகுது. கச்சம்சான்னு இல்லை, சிப்பிங்கார ஒரு சிஸ்டம்ல இருக்கிறான், அவன் கூட ஜெயிச்சிட்டான். நடுவில் இருக்கிற இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் தான் பிரச்சனை. அவங்களுக்கு ஸ்கேல் கிடையாது. யார் பாஸ்டர் யார் போயிட்டு என்ன ஒருத்தர் சுவிசேஷகர்னு போட்டார். நான் சொல்லிட்டேன், ஐயா தேசம் எனக்கு பேரை போடாதீங்க. ஏனென்றால் இந்த அழைப்புக்கு நான் பல விடமா என்னை தியாகம் செய்திருக்கிறேன், அர்ப்பணிப்பு செய்திருக்கிறேன். இந்த திருக்கசன ஊழியத்துக்கான எவ்வளோ பாடுகளை பட்டிருக்கிறான். நீங்க எப்படி என்னை சுவிசேஷகர்னு போடுறேன்? இது நடந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே, 10 வருஷம். அப்ப என் அழைப்பை நான் தெளிவாய் புரிந்தவனா இருக்கிறேன். 2003 தேவன் எனக்கு என் அழைப்பை வெளிப்படுத்தினார். 2003, 2009, 2014 3 காலகட்டங்களிலே 3 விதமான காரியங்களை பேசுன தேவன் இப்போ ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி காட்ஸ் வாய்ஸ் எனக்கு கேட்குது. நான் இது கேட்குது, உன் அழைப்பை அறிய நேரத்தை செலுத்து. 2003 பேசினா திருக்கசினை வெளிப்படுத்தினார். 2009, 10 டீச்சர்னு வெளிப்படுத்தி காண்பித்தார். 2012 குட்டி சபையை கட்ட கொடுத்தார். திருக்கசிக்கு ஏன் சபைன்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்வியே இருக்கு. அதை குறித்து பேசினா நிறைய பேச வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் அது பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. தமிழ்நாட்டில் கூந்து கவனிக்கும் போது 5 விதமான அழைப்பை குறித்து கிளியரன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஒரு ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். இதுக்குனே இப்போ 5-fold மினிஸ்ட்ரி போட்டாங்க. அங்கே ஒரு ஊழியக்காரர் எழுந்து வந்து பேசினார். அவர் அந்த அப்போஸ்தலர் ஊழியத்தை குறித்து பேசுவாருன்னு பார்த்தா அவர் கிளியராக சொல்லலை. ஒரு டீச்சர் வந்தார், அவரும் பேசுவாருன்னா கிளியராக சொல்லலை. இன்னொரு அப்போஸ்தலர் வந்தார், அவரும் கிளியராக சொல்லலை. அப்போ கிளியராக சொல்லாமல் இருக்குது. எதுக்கு 50 வருஷம் சாதனை சொல்கிறீங்க? 50 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருடம் முடிந்து கூட கிளியராக தன் அழைப்பை சொல்ல முடியவில்லை என்றால் அவங்க எந்த கிளியரில் இருக்கிறாங்க? அல்லேலூயா. ஆனால் வேதம் மிக தெளிவாக 4 ஊழியர்களை எழும்ப செய்து அட்ரஸ் பண்ணி இந்த 4 ஊழியக்காரர்கள் மூலமாக அந்த எருசலேம் சபையை கட்டி எழுப்புகிறார். நம்மகிட்ட கத்துட்ட ஒரு கேள்வி கேட்க, நம்ம கர்த்தாவே நான் மட்டும்தான் தலைவனா இல்லை என் கூட ஒரு தலைவன் இருக்க வேண்டும்? எனக்கு ஆசையே என்னன்னா பைபிள் பேட்டர்ன்ல சபை திரும்பணும். அப்போஸ்தலர் புத்தகத்தில் பார்க்குற பைபிள் பேட்டர்ன்ல சபையை பார்க்கும்போது நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது அங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல எருசலேம் சபையில 3 தலைவர்கள் இருக்கிறார்கள். யோவான், யாக்கோபு, பேதுரு, 3 தலைவர்கள் இருக்கிறார்கள். 3 பேரும் அழகா நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எந்த சபையில 3 தலைவர் காணாம? இந்த மாதிரி 10 நிமிஷம் யாரும் கொடுக்க மாட்டோமே, ஓட்டமைக்க தான் கொடுக்கும். வேற ரொம்ப அப்போஸ்தலர் 15 ரொம்ப டிக்ளரேஷன் கொடுக்குது. 3 தலைவர்களை அங்க அட்ரஸ் பண்ணி காண்பிக்கிறாரு. இங்க கர்த்தர் அட்ரஸ் பண்ணி காண்பிக்கிறார். அப்போஸ்தலர் புத்தகம் அட்ரஸ் பண்ணி காண்பிக்கிறது. அப்புறம் என்ன தெரியுமா அர்த்தம்? கர்த்தர் அந்த தலைவனை அழகான தலைவனாக, நேர்த்தியான தலைவனாக, ஒரு சிஸ்டமேட்டிக் தலைவனாக உருவாக்கி இருக்கிறான்னு காண்பிக்கிறார். அங்க எருசலேம் சபையில 3 தலைவர்கள் ஒருவர் பின் ஒருவராக பேசிக் கொண்டிருக்கிறாங்க. பேதுரு பேசுகிறான், அடுத்தது பவுல் பர்னபா பேசுகிறான், அடுத்தது யாக்கோபு பேசுகிறான், இயேசுவின் சகோதரர் யாக்கோபு பேசுறாங்க. இந்த 3 பேருமே மிக அழகாய் பேசுகிறார்கள். யாரும் என்ன பண்ணல, சண்டை போட ஃப்ரெண்ட்ல வாங்க. யாருமே என்ன பண்ணல, சண்டை போட்டுக் கொள்ளவில்லை. யாரும் என்ன பண்ணல, சண்டை போட்டுக் கொள்ளவில்லை, அடித்துக் கொள்ளவில்லை. ஒருவர் பேசிய பின்பு ஒருவர் பேசிய பின்பு ஒருவர். 3ஐயும் பரலோகம் அழகா எழுதி வைத்திருக்கிறது. 3ஐயுமே பரலோகம் ஒரு இல்ல இவரு வந்து இவங்க இந்த சபை, இவங்க இந்த சபை, இவங்க இந்த சபைன்னு சொல்லல. அங்க இயேசுவின் சகோதரன் அங்க பிராக்கெட்ல போடல. அங்க பாக்குற எல்லாமே காமன் திங்கா 3 பேருடைய என்ன செய்தார்களோ அது வேதம் அழகா எழுதி வைத்திருக்கிறது.
நமக்கு ஒரு ஆசை வரணும். பரலோகம் நமக்கு பார்க்கணும். பரலோகம், மகனே நீ அழகாய் உன் திட்டத்தை நிறைவேற்றி முடித்தாய். ஒரு ரகசியம் சொல்லட்டுங்களா? நீங்க பாஸ்டரா இருக்க, நீங்க ஏன் தெரியுமா அப்போஸ்தலரா மாறல? நீங்க ஏன் தெரியுமா அப்போஸ்தலரா மாறல? நேற்று இதில் பேசி கொண்டிருக்கும் போது ஆவியானவர் என்கிட்ட ஒரு அங்கே உங்க ப்ராமிசியா பேசினாருன்னா இங்கே சில அப்போஸ்தலர் இருக்கிறீங்க, உங்க மூலமாக கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் என்ன பண்ணல, நீங்க அந்த 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 தன்மையை நீங்க பெற்றுக்கொள்ளவில்லை. ஒரு ஊழியக்காரருக்கு நான் ப்ராமிசி பண்ணும்போது நிறைய பக்கமாக எழுதி வைத்திருந்தார். அவருக்கு 60வது வயதுல கர்த்தர் பேசினார், உனக்கு ஊழியத்தை நான் இனிமேதான் கொடுக்க போறேன். 60வது வயதுல எல்லாம் முடிஞ்சு போன காலகட்டத்தில் ஊழியத்தை கொடுப்பாரா? அப்பதான் கொடுப்பார். முதிர்ந்த அப்போஸ்தலா எழுப்புவார். நீங்க நிறைய பேர் அப்போஸ்தலன் போடுறாங்க. தமிழ்நாடு இந்தியாவில் பார்த்தா அது அப்போஸ்தலன் போடுறது கிடையாது. பாடலில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் போடுறாங்க, டீச்சர் போடுறாங்க, ப்ராப்பர்ட் வைஸியாக போடுறாங்க. ஆனால் தமிழகத்தில் அப்போஸ்தலன் கூட அப்போஸ்தலன் என்ன பண்ணதை தெளிவாக காண்பிக்கவில்லை. கர்த்தர் இங்க பார்க்கிறாரு, ஏன் நம்ம இன்னும் மேற்பனாவே இருக்கிறோம்? அடுத்த ரேஞ்ச் போல தெரியுங்களா? நம்ம இன்னும் யாரையுமே உருவாக்கும் வழிக்கு நம்ம ஆசை கொள்ளவில்லை. பைபிள்ல பவுல் தான் டிக்ளரேஷன் கொடுக்குறான். 5 அழைப்பை பற்றி எபேசியர் 4:13 எழுதுறான். ஆனா இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு ஊழியத்தை தான் ஆரம்பிச்சுட்டு போனார். என்ன ஒரு வருஷம் சொன்னாரு? மத்தேயு 10 ஒரே ஒரு ஊழியத்தை தான் அவர் அட்ரஸ் பண்ணிட்டு போனார். அப்போஸ்தலர் ஊழியத்தை தவிர இந்த ஊழியத்தை டிக்ளரேஷன் பண்ணல. இன்னைக்கு நம்ம எல்லாரும் பாஸ்டராகவே இருக்கிறோமே. இயேசு சொன்ன அப்போஸ்தலர் காணாமே. இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை அப்போஸ்தலர் தான். அப்புறம் தான் பவுல், அப்புறம் தான் பேதுரு, அப்புறம் தான் எக்ஸெட்ரா. இன்னைக்கு இயேசு நம்மளை அட்ரஸ் பண்ணது பாஸ்டர் அட்ரஸ் பண்ணவே இல்லை. நீங்க நம்ம என்ன பண்றோம்? பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர்ன்றதான் பாஸ்டர் கூட்டா ஒரு மகிழ்ச்சி தான் நமக்கு. எசேக்கியேல்கிட்ட கத்துக்கிட்ட ஒரு ஆரம்ப கால பாடம் என்ன தெரியுங்களா? அழைப்பு முக்கியம் இல்லை, அர்ப்பணிப்பு முக்கியம். பாஸ்டர் போடுவதோ திருக்கசின் போடுவதோ முக்கியம் இல்லை. நான் 10-15 வருடம் கழித்து கர்த்தர்கிட்ட சொன்னாரு, திருக்கசின் போட்டு சொன்னதான் நான் போட்டேன். உன் சத்தியத்தை சத்தியத்தை கேட்கிறாங்களோ இல்லையோ, திருக்கதரிசி ஒருவன் இருக்கட்டும் என்று கர்த்தர் சொல்றார். வசனம் நீ ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ, திருக்கதரிசி ஒருவன் இருக்கட்டும். திருக்கதரிசியாவே இருக்குதான் சாதா விஷயம் இல்லைங்க. பாஸ்டாட்டி மேட்டர் கிடையாது. சுவிசேஷகர் 100 டாக்ஸ் கொடுத்தா சுவிசேஷம் போட்டு போயினாக்கலாம். 10 ஆத்துமா 5 ஆத்துமாங்கால அவங்க பாஸ்டர். திருக்கதரிசியா இருக்கணும்னா காலம் ஃபுல்லா திருக்கதரிசி சொல்லிட்டு இருக்கணும். திருக்கதரிசனத்துக்கான சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். கவனிங்க, தயவுசெய்து நல்லா கவனிங்க. திருக்கதரிசனத்துக்கான சிம்டம்ஸ் இல்லாம போச்சுன்னா, ஒரு சின்ன ப்ராமிஸை கொஞ்சம் பிசிறு தட்டுச்சுன்னா அவங்க நம்ம பேர் கொடுத்துரு, வேற பேர் கொடுத்துருவாங்க. அப்ப பாஸ்டா இருக்கிறது 10 விசுவாசியை வைத்து ஓட்டிக்கொண்டே இருக்கலாம். சுவிசேஷ கை டாக்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கலாம். பைபிள் டீச்சர் ஒரே இன்னைக்கு உலக அளவில் பார்த்தா ஒரே பாடத்திட்டம் தான் இருக்குது. தாண்டி வேற பாடத்திட்டமே கிடையாது. நான் பார்த்தேன், யாரோ ஒரு தாசன் மூலமா எழுதின பாடத்திட்டம் அதை அப்படியே காப்பிடிச்சு ஓட்டிக்கொண்டிருக்கிறாங்க. ஏன் வேற பாடமே பைபிள் வராதா? பைபிள் டீச்சருக்கு கேட்கிற ஒரு கேள்வி, வேற பாடம் பைபிள் வேற ரெவல்யூஷனே கிடையாதா? யோவான் இறந்துருந்தாலும் ரெவல்யூஷன் புத்தகமே கிடையாது. அனுப்பிச்சிருக்கலாம். பேதுரு வந்துட்டாரு, பவுல் வந்துட்டாரு, அவர் வந்துட்டார், இவர் வந்துட்டாருன்னு பார்த்தா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் மறிக்க பண்ண பின்பு ஒரு ஊழியத்தை தேவன் விளைக்க பண்ணிக்கிறான். நம்ம நினைக்கிறோம் அந்த ஊழியம் இல்லைங்க, உங்களுக்கு அப்புறம் ஊழியம் ஒன்று இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு பின்பாக யோசுவாக்களை கர்த்தர் எழுப்ப வேண்டும். ஆண்டவர் சொன்னாரு, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் வேலையாட்கள் அனுப்பும்படி ஜெபம் செய்யுங்கள். கேள்வி, பெரிய கேள்வி வந்துருச்சு எனக்கு. அறுவடைய மிகுதி யாருக்கு ஜெபம் பண்றது? எஜமானனே, அறுவடை மிகுதியா இருக்கிறது, ஆத்துமாக்களை எழுப்போம், ஊழியக்காரர்களை எழுப்போம், அறுவடையாளர்களை எழுப்போம், சுவிசேஷங்களை எழுப்போம். சுவிசேஷங்கள் பாஸ்டர் தான் வேலைக்கு ஆகாது. அப்போ சொல்லணும்னா புதிய எல்லைக்குள்ள போகவே முடியும். அப்போ சொல்ற பெரிய ஒரு பவர் என்ன தெரியுங்களா? அவன் புதிய எல்லைக்குள்ள அவன் கடந்து போய் கொண்டே இருப்பான். உங்க புதிய எல்லைக்குள்ள உங்களுடைய ஸ்பிரிட்டை மூவிங் ஆகிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். மூவிங் ஆகிக்கொண்டே இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். உங்க ஆவி நல்லா அப்போஸ்தலன் அடக்கி வைக்க முடியாது. என் சகோதரன் நான் பார்க்குறேன், அவர் அப்போஸ்தலன் மலை போட்டு நிறைய போட்டுருக்கிறாரு. அவர் நோட்டீஸ்லாம் போடுறாரு. அவர்கிட்ட பார்த்தா கல்லூர் பட்டத்துல 2000 பிள்ளைகளை சந்திக்கிறார். பிபிஎஸ்ல பெருசா சச்சினா பெருசெல்லாம் கட்டல. 20 சென்டர்ல 50-100 2000 பிள்ளைகளை வாட சந்திக்கிறார். 1500 வீடுகள்ல கேரல் சர்வீஸ் பண்றாங்க. பாருங்க, பாஸ் ஆனா 10 நமக்கு தெரிஞ்ச 10 வீடுகளுக்கு கேரல் சர்வீஸ் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு வந்துடுவோம்.
பால்ராமில் கேரளுக்கு போனால் அங்கே ஒன்றுமே இருக்காது. பெரிய பிளாக் நோட்டீஸ் கொடுத்துட்டு போனோம், ஜெபம் பண்ணிட்டு வரணும். அவ்வளோ அவர் ஆவியை நான் நிதானிக்கிறேன், அவர் அப்போஸ்தலன் போட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அது 2 காரியம் மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒன்று, 2000 பிள்ளைகளை சந்திக்கிற மாபெரும் ஊழியத்தை செய்கிறார். எத்தனையோ பேர் கடவுள், எத்தனையோ பேர் பணம் உள்ள நபர்கள், எத்தனையோ பேர் லட்சங்களில் பணங்கள் இருக்குது, கோடிகளில் பணம் வச்சிருக்கிறாங்க. பால்ராமில் கொஞ்சம் பணம் தான் இருக்குது. ஆனால் 2020 சென்டர் கடலூரில் மட்டும் 18 ஏரியா பிடித்து வைத்திருக்கிறார். யாரும் அவர் ஏரியா யாரையும் விட மாட்டார். ஐயா விட்டுருங்க. இதை மேரி சக்கரதி பாட ஹேண்ட் பரிசுத்த ஆவியானவரை அன்றுள்ளத்தோடு துதிக்கிறோம், பார்க்கிறோம். அந்த அப்போஸ்தலர் ஆவி எனக்குள்ள என்னைக்கு நான் எசேக்கியேல் அண்ணன் கூட்டத்துக்கு நான் போனோம், அன்றைக்கு அந்த புத்தகங்களை என்னை கண்களை திறக்க வைத்து அப்போஸ்தலர் எழுப்பும் ஆண்டவரே. தீர்க்கதரிசி எங்கே? அந்த 2 புத்தகம் வாழ்க்கையை புரட்டி போட்டவா. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு எனக்கு இதையுமே எல்லாருக்கும் ஒரு புத்தகத்தை கொடுக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போஸ்தலர் எழுப்பும் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனையோ பேர் மாஸ்டராக நின்று கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கு கத்தர் நமக்கு ஒரே ஒரு நமக்கு கத்தர் ஒரு ப்ரொமோஷன், ஹெவன்லி ப்ரொமோஷனாக தெரியுங்களா? மாஸ்டர்லேருந்து அப்போஸ்தலர். இன்னைக்கு யார் யார் எல்லாருமே பாஸ்டர்லேருந்து பிஷப்பு, பிஷப்லேருந்து போப்பு, போப்புக்கு அப்புறம் பார்த்தா பாப்பு. நல்ல மெய்ப்பன் என்ற ஸ்தானத்தில் இருந்து அவன் என்ன பண்ணுறான்? மெய்ப்பன்ற அழகான வார்த்தை பாஸ்டர்னு போட்டோம் நம்ம தமிழில் வந்து அழகான வார்த்தை மெய்ப்பன்ல இருந்து அடுத்த கேட்டகரி அப்போஸ்தலர். யாருமே இதை கவலைப்படவே இல்லையே. நான் வேணே நம்ம ஊர் பிஷப்பை பார்த்து சொல்லுவேன், நீங்கள் அப்போஸ்தலர்னு சொல்லுவாங்க. எனக்கு அது வேணாம் 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 வேணாம், உனக்கு அது அறிவே இல்லை, உங்களுக்கு அது குறித்து வெளிப்பாடே இல்லை, அதுதான் அது வேணாம் வேணாம்னு உட்காந்துக்கிறேன். ஒருவேளை அப்போஸ்தலா கர்த்தர் அந்த அழைப்புக்குரியவராக இருந்தாருன்னா இன்னொரு 10 சபையை ஸ்தாபிச்சிருப்பார். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் கர்த்தர், இங்க பார்க்கிறோம் இங்க கர்த்தர் அட்ரஸ் செய்து கொண்டிருக்கிறார். முன்மாறி மழையானது சபையை ஆரம்பித்தது, பின்மாறி சேர்த்து வர போகிற மழை என்ன செய்யுதுன்னா சபையை பர்ஃபெக்ஷனுக்குள்ள கொண்டு போக போகிறது. நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பு பரலோகம் போனோம். ஒரு அலங்கோலமான ஒரு ஸ்திரியை இயேசு ஏற்றுக்கான திருமணம் பண்ண மாட்டார். நமக்கு எண்டு வந்து நமக்கு ஒரு திருமணம், கர்த்தரோட திருமணம். இப்போ ஒரு அலங்கோலமான ஒரு ஸ்திரியை, குறைவான ஒரு ஸ்திரியை இயேசு மனவாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப இன்றைக்கு வரைக்கும் இருக்குன்னா நம்ம பரிபூர்ணமாக்கப்பட்ட மாற்றுவதுதான் எழுப்புதல். பின்மாறி மழையாக செய்ய போகிறது. அல்லேலூயா. 2000 வருஷமா சபையை, 2000 வருடமாக சபை என்பது ஒரு பியூட்டி பார்லர், பாஸ்டர் தான் பியூட்டிஷியன். என்ன பண்றாங்க? ஊழியக்கார வசனத்தினாலும் வல்லமை. சில பாஸ்டர் மேக்கப் போடுறாங்கன்னு தெரியல, எனக்கு பியூட்டி பார்லர் போட்டு பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு தெரியல, ஒரு பாஸ்டர் அம்மாக்கள் பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா வசனம் சொல்கிறது, வசனத்தினாலும் கனிகளினாலும் வல்லமையினாலும் மரங்களினாலும் அவங்கள உருவாக்குவதுதான் வைப்புடைய பியூட்டிஷியன் வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க கர்த்தர் பார்க்கிறார். ஆமாம் ஆமாம், பரிச்சு பாருங்க. 5 விதமான ஊழியத்துல தீர்க்கதரிசி கையில சபையை கொடுக்கல, சுவிசேஷகன் கையில சபையை கர்த்தர் கொடுக்கல, டீச்சர்கள் சபையை கர்த்தர் கொடுக்கல, அவருடைய மனவாட்டிய மெய்ப்பன் கையில கொடுத்துருக்கிறார். யாராவது கல்யாணம் பண்ற பொண்ணை கொடுப்பாங்களா கையில? நான் பொண்டாட்டி அந்த கையில கொடுப்பாங்களா? இயேசு பார்க்கிறாரு உண்மையுள்ளவர்கள் என்று நம்பி மெய்ப்பன் கைகள் நல்லா மெய்ப்பனா இல்ல, மெய்ப்பன் கையில கர்த்தர் தார வைத்திருக்கிறார். அந்த நபரை நீங்க உருவாக்குங்க, அழகுபடுத்துங்க, வசனத்தாலும் வல்லமையாலும் அவனை அலங்கரிங்கன்னு பார்த்தா அங்க என்ன பண்றோம்? நாம என்ன செய்திருக்கோம்? எப்படி அலங்கரிக்கணும்? ஆண்டவர் 4 விதமான டிக்ரேஷன் கொடுக்கிறாரு. அழைப்பை காண்பிக்க தேவன் பார்க்கிறார். இங்க சபை முன்மாறி மலையில் சபையானது ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப சபை பரிபூர்ணம் அடைய வேண்டும். சபை பரிபூர்ணம் அடைய வேண்டும். எப்படி பரிபூர்ணப்படுத்துறது? என்னைக்காவது ஒரு நாள் கேள்வி கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஊழியக்காரங்கன்னா எழுப்புல அவங்க தான் குத்து வெட்டு வச்சிருக்கிறாங்க. பெரிய பணக்காரர் பாசகர் கையில எழுப்பு இருக்கு. எழுப்புல வந்து தகுதி வந்து பணம் தானா? ஏன் ஏழை பாடிட்டுலாம் கத்த எழுப்புலாம் கொடுக்க மாட்டாரா? இதுல வேற கேசிசம் வேற இருக்குதாங்க. ஜாதி கோட்பாடு கூட்டம் தான் டாமினேஷன் உள்ள இருக்கிறாங்க. ஏன் கத்த ஒரு எளிமையான ஒரு நபரை கத்த கையில் எடுக்க மாட்டார் எழுப்புக்காக?